வைத்தியர் சத்தியமூர்த்தி அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய புதிய செய்திகள். இறுதிக்கட்டத்தில் என்ன விடயங்கள் நடந்தது, அங்கு இருக்கக்கூடிய மூத்த தியாகிகள் எடுத்து வைத்த தகவல்கள் என்ன போன்ற பல விடயங்களை குறித்து அவர் மனம் திறந்து ஒரு வலையொலிக்கு அவர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த கருத்துகளின் அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் என்ன, இவைகளை உள்வாங்கிக் கொண்டுதான் இந்த காணொலியில் உங்கள் முன்னால் நான் அமர்ந்திருக்கின்றேன். எங்களுடைய பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியை நீங்கள் பகிர்ந்தளித்தால் தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய பல செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கான ஒரு களத்தை நீங்கள் எட்டுவதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். எனவே எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தளியுங்கள் என்கின்ற கோரிக்கையோடு இந்த காணொலிக்குள் நான் செல்கின்றேன். தொடர்ச்சியாகவே வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மையப்படுத்திய செய்திகளை நான் பதிவிட்டு கொண்டிருக்கின்றேன். அந்த செய்திகளில் அவர் என்னென்ன விடயங்களை குறிப்பிடுகிறார் என்கின்றதையெல்லாம் தேடி எடுத்து அதை தகவல்களாக உங்கள் முன்னால் எடுத்து வைத்து கொண்டிருக்கின்றேன். நண்பர்கள் மத்தியிலே அதற்கு வரவேற்பு இருக்கின்றது. பலர் விமர்சனங்களையும் வைக்கிறார்கள். இது ஒரு கோணத்தில் இருக்கின்றன. வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஒருவர் மீது கடுமையான விமர்சனங்களை வைத்து கொண்டிருந்தார். அது நீங்கள் அனைவரும் அறிந்த ஒரு விடயம்தான். வைத்தியர் சத்தியமூர்த்தி அவர்கள் மீது அவர் தொடர்ச்சியான விமர்சனங்களை வைத்து கொண்டிருந்தார். அந்த குறிப்பிட்ட மருத்துவமனையில் பல ஊழல்கள் சத்தியமூர்த்தியின் தலைமையில்தான் நடைபெற்று கொண்டிருந்தது என்கின்ற குற்றச்சாட்டுகளை வைத்தியர் வைத்து கொண்டிருந்த, வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் வைத்து கொண்டிருந்த நிகழ்வுகளை நாம் பார்த்திருக்கின்றோம். அதனால்தான் சத்தியமூர்த்தி அவர்கள் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் மீது சுமார் $10 மில்லியன், 10 மில்லியன் பணம் தனக்கு நஷ்டஈடாக கொடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் வழக்கு ஒன்றை பதிவு செய்திருந்த விடயங்களை குறித்தும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். இன்று இந்த சத்தியமூர்த்தி அவர்கள் பல விடயங்களை குறித்து மனம் திறந்து பேசியிருக்கிறார், அல்லது அவர் பல செய்திகளை எடுத்து வைத்திருக்கின்றார். என் மீது தொடர்ச்சியாக ஊழல் சார்ந்த குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. நான் ஒரு நிர்வாகத்தின் தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த நிர்வாகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விடயங்களுக்கும் நான் பொறுப்பேற்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறேன். என்னை மாட்டி விட்டுவிட்டு பலர் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் என்கின்ற கருத்தை அவர் பதிவிட்டிருக்கின்றார். அதுபோல ஊழல் சார்ந்த விடயங்களில் தனக்கு எந்தவித தொடர்பும் இல்லை, அப்படி ஒரு நிகழ்வு நடந்ததா என்கின்ற விடயமே கேள்விக்கணைகளாக இருக்கின்றது. ஆனால் என் மீது தொடர்ச்சியாக இதுபோன்ற குற்றச்சாட்டுகள் வைக்கின்ற பொழுதெல்லாம் மனதளவில் நான் உண்மையிலே சலித்து போய் விடுகிறேன். இந்த வேலையை நாம் செய்ய வேண்டுமா என்கின்ற கேள்வி என் மனதிற்குள் எழும்பி விடுகிறது. ஒரு நேர்மையான களத்தை எடுத்துக்கொண்டு பயணித்து கொண்டிருக்கக்கூடிய என் மீது இதுபோன்ற குற்றச்சாட்டுகள் வைக்கக்கூடிய விடயம் எனக்கு அழுத்தத்தை கொடுப்பதாக இருக்கிறது என்று அவர் பதிவிட்டிருக்கின்றார். அதுபோல அந்த வலையொலியில் அந்த வைத்தியர் சத்தியமூர்த்தி அவர்களிடம் கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்த தோழர் அந்த இறுதிக்கட்டத்தில் நடந்த பல விடயங்களை, அல்லது உங்கள் மனதை பாதித்த விடயம் ஏதாவது இருக்கிறதா என்ற கேள்வியை அவரிடம் வைக்கின்றார். அப்படி வைக்கின்ற பொழுது சத்தியமூர்த்தி அவர்கள் சில விடயங்களை குறித்து குறிப்பிடுகின்றார். அது கடைசி 3 நாட்கள் மருத்துவமனையில் வந்து குவிந்த மக்கள், பொதுமக்கள், அந்த தியாகங்கள், அதுபோல் அந்த தியாகத்தின் தலைமைகளை ஏற்று நடத்தி கொண்டிருந்தவர்கள் என பலர் அங்கு வந்து சிகிச்சை எடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்தது. அதுபோல குறிப்பிட்ட ஒரு கடல் சார்ந்த விடயத்தில் முதன்மையாக இருந்த ஒருவர் என்னிடம் சில விடயங்களை குறித்து பேசினார். அவர் ஒரு பெரிய ஆற்றல் மிகு சக்தி என்பதுதான் அந்த இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கு தெரியும். அவருடைய ஆற்றல் கேள்விக்கு உட்படக்கூடிய ஒரு விடயம் அல்ல. மிக சிறந்த ஒரு ஆற்றல் மிக்க ஒரு தலைவனாக அவர் திகழ்ந்து கொண்டிருந்தார். அல்ல, கடல் சார்ந்த விடயங்களில் அவர் தலைவனாக திகழ்ந்து கொண்டிருந்தார். அவர் என்னிடம் சொன்னார், நான் இந்த 30 வருட போராட்ட களத்தில் இதுதான் என்னுடைய கடைசியாக இருக்கும். இதன் பின்பு நான் ஆயுதங்களை ஒப்படைத்து விட்டார். அதாவது ஐநா, இந்தியா போன்ற நாடுகள் போர் நிறுத்தத்தை அறிவித்து விட்டால் நான் ஆயுதங்களை ஒப்படைத்து விட்டு நான் இனிமேல் இந்த களத்தில் என்னுடைய பயணத்தை நான் எடுத்துக்கொண்டு செல்வதில்லை என்கின்ற முடிவில் நான் இருக்கிறேன் என்று அவர் குறிப்பிட்டதாக வைத்தியர் சத்தியமூர்த்தி அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். இது எந்த அளவிற்கு உண்மை என்று தெரியாது. ஆனால் வைத்தியர் சத்தியமூர்த்தி அவர்கள் வைத்திருக்கக்கூடிய இந்த விடயம் இப்பொழுது ஒரு பரபரப்பு செய்தியாக பார்க்கப்படுகிறது என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. அதுபோல வைத்தியர் சத்தியமூர்த்தி இன்னும் 2 வரை குறித்து குறிப்பிட்டிருக்கின்றார். அந்த இருவருமே அந்த இயக்கத்தில் முதன்மையாக செயல்பாட்டில் இருந்தவர்கள் என்பதும்
அவர்கள் கட்டுப்பாட்டில் பல வெற்றிகள் அரங்கேறியது என்கின்ற செய்தியும் நம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான். அவர்கள் இருவரை குறித்து அவர் குறிப்பிடுகின்ற பொழுது, கடல் சார்ந்த விடயத்தில் முதன்மையாக இருந்த தலைவர் குறிப்பிட்டது போல அந்த இருவரும் குறிப்பிடவில்லை. நாங்கள் கடைசி வரை போராடி இறுதி முடிவு வரை நாங்கள் களத்தில் நின்று நாங்கள் போராடி ஒன்றில் வெற்றி பெறுவதற்கான களம் கிட்டுமா என்றால் முயற்சி செய்வோம், இல்லை என்றால் நாங்கள் மரணத்தை தழுவுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று அறிவித்தார்கள் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இது உண்மையிலே நடந்திருக்கக்கூடிய விடயம் தானா என்கின்ற விடயத்தில் பல கேள்விகள் இருக்கின்றன. ஆனால் சத்தியமூர்த்தி அவர்களிடம் இப்பொழுது இந்த கேள்வி கேட்கப்பட வேண்டிய ஒரு சூழல் ஏன் ஏற்பட்டது என்கின்ற கேள்வி வருகின்றது. காரணம், அந்த இறுதிக்கட்ட களங்களில் நடந்த விடயங்கள் முடிந்து சுமார் 15 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது. இந்த 15 ஆண்டுகளும் இது குறித்த செய்திகளை எந்த விடயத்திலும் பதிவு செய்யாத சத்தியமூர்த்தி அவர்கள் இப்பொழுது அது சார்ந்த சில விடயங்களை குறித்து அவர் பதிவு செய்வதும், அந்த பதிவை வெளியே கொண்டு வர வேண்டும் என்கின்ற நோக்கோடு கேள்வி கேட்டவர்களுடைய கேள்வியும் வைத்து பார்க்கின்ற பொழுது இதன் பின்னால் ஏதோ ஒரு விடயத்தை அவர்கள் சொல்ல வருகிறார்கள் என்று நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது. ஒன்று, வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தன் மீது வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள், அது இல்லை என்று நிரூபிப்பதற்கான ஆதாரங்களை நான் திரட்ட வேண்டும், அந்த ஆதாரங்களை கொண்டு போய் வைக்க வேண்டும், மக்கள் மன்றத்திலே நான் நிரபராதி என்பதை நிரூபிக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது உள்ள சூழலில் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு மக்கள் மன்றத்திலே ஒரு பெரிய ஆதரவு இருக்கிறது. அவர் சொல்கின்ற விடயங்கள் எல்லாம் உண்மை என்று நம்பக்கூடிய அளவிற்கு மக்கள் இருக்கிறார்கள். எனவே இந்த சூழலில் நான் சொல்லக்கூடிய கருத்துகள் மக்கள் மன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட முடியுமா என்றால் அது கேள்விக்குறி. எனவே என் மீது இருக்கக்கூடிய ஊழல் சார்ந்த குற்றச்சாட்டுகளை, புகார்களை திசை திருப்புவதற்கான ஒரு களத்தை எடுக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் இறுதி நாட்களில் நடந்த விடயங்கள் என்கின்ற செய்திகளோடு சத்தியமூர்த்தி அவர்கள் இதுபோன்ற செய்திகளை மக்கள் மன்றத்தில் எடுத்து வைக்கிறாரா என்கின்ற கேள்வி எழும்புகின்றன. சத்தியமூர்த்தி அவர்கள் அந்த குறிப்பிட்ட மருத்துவமனையில் மருத்துவ மாஃபியாக்கள் இருக்கிறார்கள் என்கின்ற செய்திகளை மையப்படுத்திய தகவல்களை வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைத்திருக்கிறார். அதற்கு எதிரான ஆதாரங்களை சத்தியமூர்த்தி அவர்கள் எடுத்து வைத்திருந்தால் அது ஏற்புடைய செயல் அல்லது ஏற்றுக்கொள்ளக்கூடிய செயல் என்கின்ற கோணத்தில் நாம் அதை பார்க்க முடியும். ஆனால் இங்கு களம் வேறொரு கோணத்தில் இருக்கக்கூடிய சூழலில் வேறொரு செய்திகளை முன்னிலைப்படுத்தி கொண்டு வந்து அதனை முதன்மையான களத்திற்குள் கொண்டு வந்து நிறுத்துவது ஒரு திசை திருப்பக்கூடிய விடயமா என்கின்ற கேள்விகள் வருகின்றன. ஒருவேளை சத்தியமூர்த்தி அவர்கள் குறிப்பிடுகின்ற விடயங்கள் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ஒரு காலகட்டத்தில் உண்மை வெளியே தெரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எப்பொழுதுமே இருபக்கம் உள்ள நியாயங்களை மையப்படுத்திய கருத்துகளுக்குத்தான் ஒரு முதன்மையான களம் இருக்கும். எனவே தற்பொழுது சத்தியமூர்த்தி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்களை மையப்படுத்திய தகவல்களை எடுத்து வைத்திருக்கின்றேன். ஆனால் இந்த தகவல்கள் சத்தியமூர்த்தி அவர்களால் எடுத்து வைத்திருக்கக்கூடிய தகவல்கள் எந்த அளவிற்கு உண்மையான செய்திகளாக இருக்கும் என்பதை காலம்தான் நமக்கு வந்து சொல்ல வேண்டும் அல்லது நிரூபிக்க வேண்டும். காத்திருப்போம். இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன், இன்பா.